சுக்கிரனுடைய காரகத்துக்கு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுவார். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, ஆனால் கேள்வியெல்லாம் கேட்குறேன்ற பேரில் வில்லங்கமான கேள்விகளை கேட்குறீங்க. அதுக்குன்னு ஒரு 2 பேர் இருக்கிறீங்க அதில். ஓகே அண்ணன், சனி செவ்வாய் பார்த்த புதன் பற்றி ஒரு வீடியோ. வி வில் பி அவே ஆஃப் அபியூஸ் பார்ட். ஓகே, என்ன அப்படின்னா, சரி, சனியோ இவரோ ஓகே, புதன் இயல்பாக ஜோதிடத்தில் ஒரு மாதிரியான சுபரோடு இருக்கக்கூடிய, தனித்து இருக்கக்கூடிய புதன் சுபர்னும், பாவிகளோடு சேர்ந்த புதன் பாவினும். அப்போ பாவர் சேருதல்ன்றது பார்வை, இணைவு, இதெல்லாம் அந்த சம்பந்தம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த புதனுக்கு எந்த சம்பந்தம் வருதோ இந்த மாதிரியான தன்னுடைய புத்திசாலித்தனத்தை அதுவாக மாற்றிக்கொள்வார். ஓகேங்களா, இது ஒரு விஷயமா சொல்றேன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, புதன் புத்திசாலிங்க, சனி பார்த்த புதன் கிரிமினலான புத்திசாலி. ஓகேங்களா, புதன் அறிவாளிங்க, செவ்வாய் பார்த்துட்டாருன்னா அவரே சைபர் செக்யூரிட்டி மாதிரியான சில விஷயங்கள். ஓகேங்களா, ஏன்னா செவ்வாய் பாதுகாப்பு, சனி திருட்டு. ஓகேங்களா, வேற யாரு, குரு பார்த்த புதன் ஆன்மீக மாதிரியான அதனால தான் குரு பார்த்த புதன் ஜோதிடர்கள் ஆன்மீகத்தில் தான், கடவுளை தான் முன்னிலையை நிறுத்துவாங்க, பிளானெட்டை 2வதாக நிறுத்துவாங்க. அதுக்கு நிறைய தேவாரம், திருப்புகள் மாதிரியான ஆதாரத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா, அது தவறுன்னு சொல்லலை, பட் ஜோதிடம் வேறன்றது என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி சுக்கிரனோடு சம்பந்தத்தில் வரும்போது புதன் தனித்து ஒரு நல்ல தன்மையில் வருவார். சுக்கிரனுடைய காரகத்துக்கு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுவார். மெயின் மூலங்க, அதை எப்படி பயன்படுத்த போகிறாங்க, இதான் மேட்ரு. வேற யாரு, சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய புதன் வேற லெவல். அதே மாதிரி புதனுடைய தன்மை அதிகரிக்கப்படும் அந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தால். ஓகே, ஒரு வேளைங்க இவராக இருக்கிறார் யாரு, மேஷ லக்னம். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் சில இதாக கேட்குறீங்கல்ல, மேஷ லக்னத்துக்கு புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. பௌர்ணமி சந்திரன் வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ரேவதி நட்சத்திரத்தில் இவர் இருக்கிறாரு. யார், ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ன்ற மாதிரி வச்சிருங்க. தீபாவளி பௌர்ணமியை நெருங்கி போய்கிட்டு இருக்க வளர்பை சந்திரன். இந்த இடத்துல மேஷ லக்னத்துக்கு புதன் 6ஆம் பாவக ரீதியில தான் வருமானத்தை கொடுப்பாரு. ஆனா 6ஆம் பாவகம் சுபத்துவம், 6ம் 12ம் சுபத்துவம்ன்றதுனால கிரிமினல் வழியா புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய சில அமைப்புகள் அப்படின்ற மாதிரி விஷயத்த பண்ணுவார். ஏன்னா இது மேஷ லக்னம்ன்றதால சொல்றேன். ஓகேங்களா, லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாத்திங்க. அதே மாதிரி துலாம் லக்னமா இருக்கும்போது லக்னாதிபதி வலுத்தி இதே நிலையில இருக்கக்கூடிய புதன் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல நேர் வழியில அதிகமான பணத்தை கொடுப்பாரு, புதன் தசையில மட்டும். ஓகேங்களா, இப்போ இங்கே நேர்மையான வழியில் கொடுக்கக்கூடிய புதன் பாக்கியங்களை என்ன பிறந்த இடத்த விட்டு வெளியில் நகர்த்தி பாக்கியங்களை வெளியில் அனுபவிக்கிற மாதிரியான அமைப்பை துலாம் லக்னத்துக்கு கொடுப்பாரு. மேஷ லக்னத்துக்குன்னு வரும்போது நல்லா சம்பாதிப்பீங்க, திக்குன்னு எந்த நேரத்தில் வீட்டில் விலங்கு போட்டு கூப்பிட்டு போவாங்கன்னு தெரியாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுதான். ஏன்னா அவருடைய ஆதிபத்தியம் 6ஆம் ஆதிபத்தியம். வேற யார், செவ்வாய் சொல்லியாச்சு, சனி சொல்லியாச்சு, குரு சொல்லியாச்சு, வேற யார், சுக்கிரன் சொல்லிட்டோம், இவர் பௌர்ணமி அமைப்பை சொல்லிட்டோம். அடுத்து சூரியன். இந்த புதாதித்ய யோகம்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு இருக்குங்க. யோகம்னா இணைவு. ஓகேங்களா, இந்த புதன் தான் வருஷம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 300 நாளுக்கு மேலே அப்படி தான் இருப்பாங்க. ஒரு 80 நாளும் என்னமோ தான் இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது இணைவின் அமைப்புகளில் சூரியன் தன்னோட நண்பர்ன்றனால அப்படியே கூடவே போகிற ஒரு குணம் உள்ள ஒரு புதன். இதுதான். இதை தவிர்த்து ராகுவோடு சேரும் பொழுது புத்திசாலித்தனம் மட்டுப்படுத்தணும், கேதுவோடு சேரும் பொழுது ஞானம் அதிகரிக்குதணும். இந்த வார்த்தையும் பார்த்துக்குங்க. கேது ஞானத்துக்கு காரகன் அப்படின்றதுனாலயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞான காரகன்றதை விட அவர் டிப்ரெஷன் காரகன்ற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஐடியாவாக இருக்குது. பட் அதை ஃபைனல் பண்ணுறேன். இப்போ புதனோடு கேது சேரும் பொழுது ஞானம் அதிகரிக்கப்படுறதும், புதனோடு ராகு சேரும் பொழுது நாலேஜை, புத்திசாலித்தனத்தை அறவே பயன்படுத்த முடியாதவராகவும் போகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி தாங்க வருது. இதில் சனி பார்த்த புதன், செவ்வாய் பார்த்த புதன், இந்த இடத்துல சில இது இந்த பப்ளிக்கில் சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா, ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் தொடர்பில் இருக்கக்கூடிய புதனுடைய தன்மைகளில் அவங்களுக்குள்ள ஒரு குணமாற்றங்கள்ன்ற மாதிரியான சில ஹோமோன் இஷ்யூஸ் வருது. ஓகேங்களா, இதுவும் அந்த புதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி, லக்னாதிபதியின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி. மேஷ லக்னக்காரத்துக்கு மேஷ லக்னக்காரருக்கு இந்த தன்மை வருமாங்க, வராது. ஏன்னா லக்னம் ஆண் லக்னம். கும்பமீனம், புதனுடைய மிதுனம், கன்னி, இந்த லக்ன அமைப்புகளுக்கு
இந்த தன்மை வரும். கடக லக்ன அமைப்புகளுக்கு வரும். ஆனா எல்லா கடகத்துக்கும் வந்துருச்சான்றத நீங்க திரும்பவும் பார்க்கணும். எந்த கிரகங்கள் வலிமையா இருக்குது ஜாதகத்துலன்ற மாரி. சரிங்களா? இன்ட் மட்டும் குடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இது புரியும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.